விதியை மாற்றியமைக்கும் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவருமே அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செயல்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலைக்கு அடிக்கடிக்கு போகிறது பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து நீங்க போறீங்க, மாசம் மாசம் போறீங்க, வாரம் வாரம் போறீங்க, தினமும் போறீங்க. அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்கள் இல்லை. அங்க உள்ள விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனை முறை போனாலும் அத்தனை முறைக்கும் அங்க உள்ள விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய குணாதிசயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனுடைய செயலாக்கத்தை தெரிஞ்சுக்கணும், அதனுடைய குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கணும், அதனுடைய வடிவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த சூட்சமம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எண்ணி போற காரியங்கள் அனைத்துமே நீங்க ஜெயிக்க முடியும், காரியத்தை செய்ய முடியும். நான் போறேன், நான் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு கிரிவலம் சுத்துறேன், கற்பூரம் ஏத்துறேன், தேங்காய் உடைக்கிறேன், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நான் செஞ்சுட்டு நான் கிரிவல பாதையை போறேன் அப்படின்னா, அப்படி போனாலும் உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். ஆனா இந்த சூட்சமங்கள் தெரிகிற வரைக்கும் நீங்க மலையை சுத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. அங்க உள்ள சூழ்ச்சியங்கள் தெரிஞ்சுக்கிறவர்களும் அந்த மலையை நீங்க சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், நீங்க இந்த இடத்துல நிக்கணும்னு ஒரு விதி இருக்கும். அந்த இடத்துல நீங்க நிற்கும் போது மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் பூர்த்தி ஆகும். சரிங்களா? நீங்க ஒரு வீடு வாங்கணும்னா கூடிய ஒரு ஆசையில இருப்பீங்க, ஒரு கஷ்டத்துல இருப்பீங்க. ஒரு சொந்த வீட்டை வாங்கி நம்ம உட்காரணும், இல்லை ஒரு சொந்த மண்ணாச்சு வாங்கி நம்ம பிற்காலத்தில் ஒரு வீடு அமைக்கணும் அப்படின்ன கூடிய ஒரு எண்ணமாச்சு உங்களுக்கு இருக்கும். அப்ப அது எப்படி பூர்த்தி ஆகும் உங்களுக்கு? அந்த பூர்த்திகள் உங்களுக்கு நிறைவடையணும், அந்த ஆசைகள் ஈடேறணும் அப்படின்னா, இப்ப கரெக்டான இடத்த உனக்கு உண்டான தேர்வு பண்ண இடத்துல நீ போய் உக்காந்தா தானே. இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்றீங்க, அப்ப கரெக்டான நம்பரை போட்டால் மட்டும்தானே அந்த ஃபோன் அங்கே போகும். அந்த நம்பரை நீங்க கரெக்டா உங்களுடைய மொபைல்ல நீங்க போடணும், உங்களுடைய செல்போன்ல நீங்க போட்டு நீங்க அந்த காலிங் பட்டன் அழுத்தா மட்டும்தான் அங்க போகும். அங்க உள்ள தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக தரிசனமும் அப்படிதான். நீங்க கோயிலுக்கு போறீங்க, நீங்க பூஜை புனஸ்காரம் எல்லாமே செய்றீங்க. அப்ப இந்த மாதிரி வடிவத்துல நீங்க செய்யும் போது, திருவண்ணாமலையில போயிட்டு நீங்க இந்த மாதிரியான காரியங்கள் நீங்க செய்யும் போது, அப்ப கிரிவலம் செல்லும் போது உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்க நீ ஒரு செயலை செய்யணும், உனக்கு விதி இருக்கும், பிரார்த்தம் இருக்கும். அந்த செயலை நீ செய்யும் போது மட்டும்தான் அந்த கஷ்டத்துல இருந்து நீ மீண்டு வருவ. நீ ரொம்ப நாளா உனக்குள்ள ஒரு ஆசையா விதைச்சு வச்சுக்கிறல்ல, ஒரு விதை, ஒரு சொந்த வீடு வாங்கணும், தனக்குன்னு ஒரு சொந்த மண்ணாச்சு வாங்கணும் அப்படின்னு, அந்த எண்ணங்கள் பூர்த்தி ஆகணும்னா நீ அந்த இடத்துல போய் நிக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நீ நிக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நின்னா மட்டும்தான் உனக்கு அந்த விஷயங்கள்ன்றது உனக்கு கை கொடும். அந்த வீடு வாங்குற, மண்ணு வாங்குறன்ற கூடிய ஒரு விஷயங்கள் உனக்கு கை கொடும். நீ வீடு வாங்கறதா இருந்தாலும் சரி தான், இல்லை ஃப்ளாட் வாங்கறதா இருந்தாலும் சரி தான், இல்லை நீ பஸ் வாங்கறதா இருந்தாலும் சரி தான், இல்லை கார் வாங்கறதா இருந்தாலும் சரி தான், 2 வீலர் வாங்கினா இருந்தாலும் சரி தான், இல்லை பசுமாடு வாங்கினா இருந்தாலும் சரி தான். நீ எந்த பொருள் ஓணும், எந்த பொருள் நீ வாங்கணும்னு நினைச்சாலும் திருவண்ணாமலையில உனக்குன்னு விதிக்கப்பட்ட இடத்துல நீ போய் நிக்கணும். உனக்குன்னு விதிக்கப்பட்ட இடத்துல நீ நிக்கணும். அந்த இடத்துல நீ போய் நின்னா மட்டும்தான் உன்னுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும். அப்ப எதுவா இருக்கும்? அப்ப எந்த இடமா இருக்கும்? நீ என்ன செயல் செய்யணும்? அங்க போனா திருவண்ணாமலைக்கு போறீங்க, பஸ் விட்டு இறங்கி கிடுக்கிடுன்னு நடந்து போறீங்க, வேகமா கூட ஓடு, அது தப்பு கிடையாது. அது அந்த கதை நான் சொல்றேன். வேகமா போறது மெதுவா போற கதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க போறீங்க, போன உடனே அண்ணாமலையாருக்கு ஒரு தீபத்தை பொறுத்துறீங்க. அண்ணாமலையாரே, என்ன நீதான் என்னுடைய துன்பங்களை தீர்க்கணும், எனக்கு நீதான் வீடு வாங்கி கொடுக்கணும், எனக்கு நீதான் கார் வாங்கி கொடுக்கணும், எனக்கு நீதான் பஸ் வாங்கி கொடுக்கணும், எனக்கு நீதான் திருமணம் அமைச்சு கொடுக்கணும், எனக்கு நீதான் வாரிசு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு சங்கல்பத்தை நீங்க வைக்கிறீங்க. இதெல்லாம் வச்சுட்டு நடைய கட்டுறீங்க. நடைய நீங்க கட்டுறீங்க. அப்ப நடைய கட்டக்கூடிய ஒரு தருவாயில அங்க இருக்கக்கூடிய அந்த 8 லிங்கத்தையும் நீங்க வழிபாடு பண்ணிக்கணும் போறீங்க. இப்ப போற வழியில எவ்வளவு மகான்களை பாக்குறீங்க, தெரிஞ்சே தெரியாமலே பாக்குறீங்க, சித்தர்களை பாக்குறீங்க, நாணிகளை பாக்குறீங்க. அப்படியே பார்த்து சிவன் அடியார்கள்லாம் நீங்க ஒவ்வொருத்தவங்களா நீங்க பார்த்துட்டு
தரிசனம் பண்ணிக்கிட்டு போறீங்க, போற வழியில உங்க சொந்த கதை பேசுறீங்க, சோக கதை பேசுறீங்க, இதுவும் தப்பு கிடையாது. பேசிக்கிட்டு நீங்க மாட்டுன்னு வளம் வந்துக்கின்னு இருக்கிறீங்க. அப்ப நீங்க சிந்திக்கல, எதையுமே நீங்க சிந்திக்கல. ஏன் சிந்திக்கல? எதனால உங்களுக்கு அந்த சிந்திக்கணும்னக்கூடிய ஒரு எண்ணம் வரல? அதாவது வேக வேகமா இந்த மலையை சுத்தி நான் முடிக்கணும், ஒரு வைராக்கியம். ரெண்டாவது வேக வேகமா சுத்தி அந்த 8 லிங்கத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணணும். ரெண்டாவது விஷயங்கள். மூணாவது நம்மளால முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணணும். அந்த சிவனடியார்கள் எல்லாம் நம்ம கொடுப்போம், பண்ணுவோம். அங்க இருக்கக்கூடிய சாதுங்கள்லாம் நான் வந்து பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்றத. இது மூணாவது விஷயமே இப்படி நடக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் செய்றீங்களே தவிர அங்க ஒரு பாதை ஒண்ணு அமைச்சு வச்சிருப்பாங்க பாருங்க. அங்க ஒரு ரோட்டு பகுதியில நடந்து செல்றதுக்குன்னு தார் ரோட்டுக்கு மேல ஒரு பாதை ஒண்ணு அமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த பாதையில நீங்களும் நடந்து போயிருப்பீங்க, அந்த பாதையை நீங்களும் கடந்து போயிருப்பீங்க. அந்த பாதை எங்க ஆரம்பிச்சதோ முடிகிறவர்களும் அந்த பாதை அது உங்களை தொடர்ந்து வந்துன்னு தான் இருக்கும். சில இடத்துல விட்டு போயிருக்கும். என்னைக்காச்சும் அந்த சாதுங்கள்லாம் ஏன் அந்த இடத்துல படுத்துக்கிறாங்கன்னு நீங்க கவனிச்சிங்களா? அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்கள்லாம் ஏன் அந்த பாதையில அவங்க படுத்துருக்கிறாங்க? ஏன் அந்த பாதையில வந்து 1000 பேர் நடந்து போனாலும் அந்த இடத்துல அவங்க ஏன் சுகபோகமா படுத்துன்னு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் யோசனை பண்ணி பாத்தீங்களா? அவங்களுக்கு வீடு இல்லாத படுத்துன்னு இருக்கிறாங்களா? இல்ல ஆசிரமங்கள் எதுவும் இல்லாத படுத்துன்னு இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். எல்லாருக்குமே வீடு இருக்குது, அவங்கவுங்க தங்கக்கூடிய அளவுக்கு ஆசிரமங்கள் இருக்குது, மடங்கள் இருக்குது, அவங்க தங்கக்கூடிய அளவுல வசதிகள் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் அவங்க விட்டுட்டு ஒரு சுகபோகமா படுத்துன்னு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க 1000 பேர் கால் வச்ச தடத்துல, 1000 பேர் பாதம் பட்ட இடத்துல அந்த இடத்துல படுத்து உருண்டு நடக்கிறாங்க பாருங்க. அது என்னைக்காச்சும் நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா? அது என்னைக்காச்சும் நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா இது வரைக்கும்? இல்ல உங்களுக்கு என்னைக்காச்சும் இதே மாதிரி நம்மளும் படுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குதா? இந்த எண்ணங்கள் உங்களுக்கு என்னைக்குன்னா வந்துருக்கா? இந்த எண்ணங்கள் உங்களுக்கு என்னைக்கு யாருக்கு வருதோ அந்த செயலை நீ செய்யும் போது உன்னுடைய வேண்டுதல் அங்க நிறைவேறும். அந்த சிவனடியாருங்கள் சிவநாத சாதுகள் அங்க படுத்துன்னு இருக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி நம்மளும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த இடத்துல படுத்து ஏந்திருப்போம். ஆனா ஒரு நாள் வேணாங்க, 1 மணி நேரம் வேணாங்க, 5 நிமிஷம் படுத்து ஏந்துருங்க. அந்த சாதுக்கள் படுத்து கிடக்குறாங்க பாருங்க. உங்களுடைய வகையில சொன்னா பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல படுத்து பாருங்க. ஒரு 5 நிமிஷம் படுத்து பாருங்க. உன் உடம்புல இருக்கிற கணப்புறம் உடம்புல இருக்கிற வலி பூரா அந்த இடத்துல ஏத்துக்கும். உன்னை விட்டு போயிடும். உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவ மூட்டை, பாவ கருமா எல்லாமே போயிடும். அந்த இடத்துல நீ படுத்து இருக்கும் போது அந்த இடத்துல படுத்து அந்த அடுத்த மறாவது மாசமோ மறாவது நாளோ உன்னுடைய விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு புது பாத்திரம் கிடைச்சிடும். அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கே உனக்கு தேவையான உதவிக்காரம் கிடைச்சிடும். உனக்கு வீடு வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி தான், கார் வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி தான், மண் வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி தான், நீ பொன்பொருள் எதை வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி தான். உன்னுடைய எண்ணங்கள் எதுவோ அந்த எண்ணங்கள் அந்த இடத்துல நீ படுத்து இருந்திருக்கும் போது அந்த காரியங்கள் உனக்கு கை கூடிடும். இதுதான் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம். நீ போய் கிரிவலம் சுத்துறதோ, நீ போய் 8 லிங்கத்தை பார்க்கறதோ, நீ போய் தான தர்மங்கள் பண்றதோ அங்க முக்கியம் கிடையாது. நீ ஏன் வந்த, இங்க என்ன புரிஞ்சுக்கின, இங்க என்ன நடக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலைக்கு போனா நம்ம ஏன் இங்க வந்தோம், இங்க என்ன செயல் நடக்குது, என்ன செயல்ல இங்க என்ன விஷயங்கள் நடத்தப்படுது, எப்படி பாவங்கள் வந்து தீர்க்கப்படுது அப்படின்னக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரணும். ஒரு விஷயத்தையுமே நீ அலசி ஆராய்ஞ்சிக்கணும். ஒரு எண்ணத்தையும் ஒரு செயலையும் அங்க நீ அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த காரியத்தை நீ செய்யும் போது மட்டும்தான் உன் பிரச்சனைல இருந்து நீ விடுபட்டு வர. இல்லைன்னா அந்த மலையை இன்னமும் நீ சுத்தி தான் வந்து நிற்ப. அந்த மலையை நீ இன்னமும் சுத்தி தான் வந்து நிற்ப. அந்த பிளாட்ஃபார்ம்ல நீ படுத்து ஏந்திருக்கும் போது, திருவண்ணாமலையில கிரிவல பாதையில வரக்கூடிய அந்த வழித்தடத்துல நீ படுத்து ஏந்திருக்கும் போது நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய வினைக்கருமத்தை அந்த இடத்திலேயே விட்டுட்டு நீ மறுபடியும் எழுந்திருக்கும் போது நீ ஒரு புது மனுஷனா நீ எழுந்திருக்கிற. உன்னுடைய வளர்ச்சிக்கும் உன்னுடைய காரியத்துக்கும் இருந்த தடங்கள் எல்லாமே
அந்த வழித்தடத்திலே விட்டுட்டு ஒரு புது வழியோட நீ ஏந்திருக்கிற, உன்னுடைய காரியத்தை நீ பூர்த்தி பண்ணிக்கிற. இதுதான் திருவண்ணாமலை ரகசியம். விதியை மாற்றி அமைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் தான். அது ஏன் ஐயா அந்த இடத்துல படுத்து இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. படுத்து அந்த இடத்துல என்ன ஆயிட போகுது? ஒரு மகானை பார்க்கும் போதோ, ஒரு சித்தர்களை பார்க்கும் போதோ, ஒரு சிவனடியார்களை பார்க்கும் போதோ, ஒரு சன்னியாசியை பார்க்கும் போதோ, சாமின்னு ஓடி போய் காலை தானே உழற, அவர் கையா பிடிச்சிக்கிற. அப்ப எத்தனை மகான்களுடைய பாதம் அந்த இடத்துல பட்டிருக்கும்? எத்தனை சித்தர்களுடைய பாதங்கள் அங்க பட்டிருக்கும்? எவ்வளோ பெரிய தபஸ் பண்ண அடியார்களுடைய பாதங்கள்லாம் அந்த இடத்துல பட்டிருக்கும். அந்த தடத்துல நீ படுக்கும் போது உன் கரும வினைகள் எல்லாம் தீருமா தீராதா? இதை என்னைக்காச்சும் நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? கிடுக்கிடுன்னு நல்லா நடந்து போடுறீங்க, கிடுக்கிடுன்னு நல்லா நடந்து போடாருங்க, சிந்திக்க மாட்டீங்க. நீ வேகமா முன்னேறி சென்றாலும் மெதுவா முன்னேறி சென்றாலும் ஒரு சிந்தனையோட போகணும். எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் அங்க உள்ள செயலை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய செயலாக்கத்தை பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு துரும்பியுமே நீ நல்லா கவனிச்சு பாரு. அந்த இடத்துல ஒரு யாசகம் கேட்பான், அவனை நீ பிச்சைக்காரன் நினைக்காத, அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்றத நீ சிந்திச்சு பார்க்கணும். நீ சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போற. கோயிலுக்கு போயிட்டு நீ ஒரு பாலை ஊற்றி ஒரு மாலையை மாட்டின உடனே அப்பா கழுத்துலையும் அம்மா கழுத்துலையும் உனக்கு கோரிய பிச்சுன்னு எதுவும் கொட்டாது. உனக்குள்ள சிந்தனைகள் பிறக்கும் போது அதுல கிடைக்கிற வழியில மட்டும்தான் உன் வளர்ச்சிக்கு உண்டான பாதை இருக்குது. நீ செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரத்துல ஒரு 1000 ரூபாய் போட்டு நீ ஒரு பூஜை பண்ற அப்படின்னா உனக்கு 1000 ரூபாய் கை கண்ட பலனா உனக்கு கிடைக்கும். பணம் கிடைச்சிரும், ஞானம் கிடைக்காது. நீ கடந்து போற பாதையில உனக்கு ஞானம் கிடைக்காது. ஞானம் கிடைச்சாதான் நீ ஜெயிப்ப. அந்த ஞானத்தின் வழியை தான் உனக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன். சரிங்களா? தயவு செய்து திருவண்ணாமலை நீங்க செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய வழித்தடத்துல நீங்க படுத்தேர்ந்துருங்க. கட்டாயமா நீங்க படுத்தேர்ந்துருங்க. நீங்க எந்த பொருள் வாங்கணும்னு நினைச்சாலும் உடனடியே நீங்க வாங்கிடுவீங்க. கார் வாங்கணும்னு நினைச்சாலும், பங்களா வாங்கணும்னு நினைச்சாலும், உங்க வாழ்க்கைக்கு எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீ எதை நோக்கி திருவண்ணாமலை வரையோ அந்த கிரிவல பாதையில அந்த தார் ரோட்டுக்கு பக்கத்துல அந்த கல் அடிக்க வச்சிருப்பாங்க பாருங்க, நடந்து போறதுன்னு ஒரு வழித்தடம். அந்த வழித்தடத்துல மட்டும் ஒரு 10 நிமிஷம் படுத்தேர்ந்து பாரு. வாழ்க்கையில எப்பேற்பட்ட விஷயங்களை நீ நினைச்சு வந்தாலும் இப்படின்றதுக்குள்ள மாறிடும். உடனடியே உனக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். உன்னால முடிஞ்ச தர்மத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல நீ படுத்தேர்ந்து பாரு, உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. உன் வாழ்க்கையில வர மாற்றத்தை நீங்களே பாருங்களேன். அது வேற மாதிரியா இருக்கும். அப்பதான் அங்க உள்ள ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்குவ. இத மாதிரி பலாயிரக்கணக்கான ரகசியங்கள் வந்து திருவண்ணாமலையில வந்து ஒழுங்கி கிடக்குது. இந்த மாதிரி பலக்கணக்கான ரகசியங்கள், பலாயிரம் வகையான ரகசியங்கள் வந்து திருவண்ணாமலையில ஒழிஞ்சிருக்குது. இது முதல் ரகசியம் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து பல வகையான சூட்சம ரகசியத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? நான் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவுல பார்த்து நீங்க பலன் பெற்றுக்குங்க. விதியை மாற்றி அமைக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு சென்று நான் சொன்ன மாதிரி அந்த வழித்தடாகத்துல நீங்க ஒரு 5 நிமிஷம் படுத்து எழுந்து போங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதை வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதை உடனடியே வாங்கிடுவீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.